ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்மணி கிச்சன். முட்டைக்கோஸ் பொரியல் செய்யலாம். என்னோடய ஸ்டைலில் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடை வச்சு காஞ்சிடுச்சு. இப்போது கடலை எண்ணெய் தான் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது கடுகு சீரகம் பொரிஞ்சதும் ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் வேணான்னு நினைக்கிறவங்க வெறும் மிளகாத்தூள், ப்ளைன் மிளகாத்தூள் கூட போட்டு செஞ்சுக்கலாம். நான் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதுவும் போட்டு நல்லா வதங்கினதும் 1/4 கிலோ கோஸு கட் பண்ணி தண்ணியில் போட்டு கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டைமில் அதையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. இது தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கல. தண்ணி சேர்க்காம நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடுவோம். 2 நிமிஷம் ஸ்லோ, 2 நிமிஷம் ஆன், அந்த மாதிரி கேஸை ஸ்லோ ஆன் பண்ணி வதக்கும் போது கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். இப்போ மூடி எடுத்தாச்சு. மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் சால்ட் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். இப்போ சால்ட் உப்பு சேர்க்கும்போது நமக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு சீக்கிரம் வதங்கி வரும். இது ப்ளைன் மிளகாத்தூள், சும்மா கொஞ்சமாக, கலரும் நல்லாயிருக்கும், பார்க்க காரமாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மழைக்கு இதுக்கு சப்பாத்தி, சாம்பார் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸ் பொரியல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது 4 பேருக்கு தேவையான பொரியல் நான் செய்கிறது. உங்களுக்கு கம்மியான அளவுன்னா இதில் பாதி கூட பண்ணிக்கலாம். இதில் விருப்பப்படுறவங்க கரம் மசாலாலாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சுட்டு கேஸ் ஸ்லோ பண்ணிவிட்டேன். மறுபடியும் வருங்க, ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு. நல்லா நிதானமாக தொழுவி விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் முட்டைக்கோஸ் பொரியல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் குயிக்காக, ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய இது லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தட்டு போட்டு மூடி இன்னும் 2-3 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இப்போ தேவைன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்லோ பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணியிருக்கிறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3 டைம் சொல்லிட்டேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கிறேன். சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.